நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்குவதற்கான காரணம் குறித்தும் நீர் தேங்காமல் இருப்பதற்கான நிரந்தர நடவடிக்கை குறித்தும் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் விளக்கமளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மருதுபாண்டி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மாநகராட்சி பகுதிகளில் அந்த தூர்வாரும் பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது இப்ப நிலைமை எப்ப சரியாகும் சார்? கால்வாயை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே மழைக்கு வர்றதுக்கு முன்பு நம்ம ஒரு 4 அடி தனிச்சு தான் வரதனுடைய விளைவு தான். இப்போ நேற்று பெஞ்ச கரெக்டாக 5 மணிக்கு, நேற்று காலையில் 5 மணிக்கு பிடித்த மழை இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா 28 மணி நேரம் அந்த மழை விடாம பெஞ்சிருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் தான் ஒரு 10 நிமிஷம் தான் வெறிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ நம்ம நீர்நிலைகள் மணிமுத்தாறு, பாவனசாரையில் நம்ம ஃபுல்லாக நிறையல. இப்போ இந்த சுற்றி வட்டத்தில் கிராமப்புறங்கள் இந்த மயிலுடைய தண்ணி தான் இப்போ வடிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால அபாயங்கள்லாம் இல்லை. இது அந்த ஊர் நிலையில் கூடிய தண்ணி தான் இப்போ வந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த பாதிப்பு வராது. சந்திப்பு பேருந்து நிலையம் பயணிகள் பேர் அவதியை சந்திச்சிருக்காங்க. அதை பற்றி அதுதான் இப்போ எனக்கு தொலைபேசி மூலமே இப்போ தகவல் வந்துச்சு. இப்போ நான் என்னுடைய வாகனத்தை இப்போ வர சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்பாட்டுக்கு அங்கே தான் போகிறேன். அங்கே போகும்போது அந்த இடம் நம்ம இந்த ஜானிராம ஹோட்டல்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு குறுகிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து அந்த ரோட்டை அது நெடுஞ்சாலைத்துறை. இப்போ நம்ம அவசரத்துக்கு நம்ம அதை எடுத்துட்டோம்னா நிரந்தரமான அந்த பகுதியுடைய மக்களுக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். இந்த முறை வெள்ள தப்பி அந்த பேருந்து முழுமையா மூழ்கிருச்சு. இப்பயும் முழுமையா மூழ்கிருச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி ஆகிட்டு இருக்கு. நிரந்தர தீர்வு இல்லையா? இல்ல, நிரந்தர தீர்வுக்கு தான் நான் சொன்னோம்ல உங்ககிட்ட, அந்த ஜானிராமன் ஓட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் நெடுஞ்சாலைத்துறை அது மேல வரைக்கும் நான் ஏற்கனவே திரும்ப வரும்போது அதுக்கு ஆய்வு செஞ்சு அதுக்குள்ள எஸ்டிமேட் போடும்போது அதுக்கு வரணும்னா அந்த இடத்துல நம்ம இப்ப உடனே அந்த சாலை இது பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் 1.5 மாசத்து அளவுக்கு அந்த பாதிப்பு அதில் ஏற்படும். அதனால இப்ப நம்ம அதை போய் பார்வையிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம அது குயிக்கான முறையில நடவடிக்கை எடுத்து. மாநகராட்சி பகுதியில் எத்தனை பேர் மீட்பு பணியில் இருக்காங்க? இந்த எப்ப சீர் செய்யப்படும்? பல இடங்களில் தண்ணி தேங்கி இருக்கு. அதை படிப்படியா எப்ப சீர் செய்யப்படும்? அந்த நம்ம ஏற்கனவே 4 சோன் நம்மகிட்ட இருக்கு. 4 சோன்ல அந்தந்த ஜேஇ, சுகாதார பணியாளர், இன்ஸ்பெக்டர் எல்லாமே இப்ப நம்ம ஜேசிபி பாத்தீங்களா, இங்க நம்ம கிட்டாச்சி ரெடியாக நிக்கி. இந்த கிட்டாச்சி இப்ப வந்த உடனே இந்த பாயிண்ட் நம்ம இப்ப எடுத்து விட்டுட்டோம்னா இந்த தெருக்குள்ள போறக்கூடிய தண்ணி கீழே இறங்கிடும். மடர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமலச்செடிகள் அங்கிருந்து ஏற்கனவே நம்ம அமலச்செடிகள் அப்புறப்படுத்திட்டோம். இப்ப அங்கிருந்து அடிச்சவருடைய அமலச்செடிகள் தேங்கி நிக்கிறதுனால ஒரு 1/2 அடி கீழே தணிச்சிட்டுனா தெருக்குள்ள தண்ணி போகாது. நீங்களே கேட்டிருக்கலாம். அதை படிப்படியாக இந்த பகுதியில் மீட்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும், மேலும் சந்திப்பு பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய் குறுகிய அளவில் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை ஏற்படுவதாகவும் அதற்கு நிரந்தர தீர்வுக்கான திட்டங்கள் வகுத்து வருவதாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் திருநெல்வேலியிலிருந்து மருதுபாண்டி.